வளையல் இல்ல, ஒரு குண்டூசி தங்கம் கூட இந்த பேக்ல இல்லையே. இருக்காதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் எதுக்குங்க சக்தி பைய சோதனை போட சொன்னீங்க? நான் என்ன உத்தரா சந்தேகப்பட்டதுக்காகவா சக்தி பைய சோதனை போட சொன்னேன்? சக்தி மேல உள்ள நம்பிக்கையில தான் நான் பார்க்க சொன்னேன். சக்தி சொன்ன மாதிரி சந்தேகத்தை ஆரம்பத்திலே தீர்த்து வைக்க வேண்டாமா? இதுவா திருட்டுத்தனம் பண்ற முகம்? இந்த பாருங்க, இந்த வீட்டுல இருக்கிற யாரும் இனிமே சக்திய சந்தேகப்படக்கூடாது. புரிஞ்சுதா? நீ வாழ. அப்ப பேக்குள்ள வச்ச வளையல் எங்க போச்சு? அம்மா, இது உத்தராவோட வளையலா பாருங்க. ஆமா, உத்தரா வளையல் தான். எங்கண்ணா கிடைச்சது? தோட்டத்துல கிடந்ததுமா. ஏய், நான் அப்பவே சொன்னேன் போய் தோட்டத்துல தேடுறீன்னு. தோட்டத்துல குழந்தைங்களோட விளையாட வேண்டியது, வளையல தொலைக்க வேண்டியது, அப்புறம் மத்தவங்க மேல பழி போட வேண்டியது. அதுக்கு உனக்கு இவங்க எல்லாம் சப்போர்ட் வேற. தங்கம், வீட்டுல நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இப்ப ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? வெளியில தெரிஞ்சா அவ்வளவு நல்லா இருக்காது. போ. இந்தா. கடைசியில நாடகம் இப்படி புஸ்ஸுன்னு போயிடுச்சு இல்ல சக்தி? நான் நினைச்சேன் இதுதான் உனக்கு கிளைமேக்ஸ், இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு. பார்க்கலாம் பார்க்கலாம், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டுல இருப்பேன்னு பார்க்கலாம். ஆடி போயிட்டியா சக்தி? ஆனா இந்த வளையல் எப்படி தோட்டத்து பக்கம் போச்சுன்னு தெரியலையே. இந்த வாட்டி நீ தப்பிச்சிட்ட. நான் தப்பிக்கிறது இருக்கட்டும் உத்தரா, நீ அந்த அழுகு கிட்ட தப்பிச்சே ஆடும். ஒரு வாட்டி சொன்னா உனக்கு பத்தாதா? முதல்ல நான் சொல்றது புரிஞ்சுக்க. இது வரைக்கும் நாகவள்ளி பையனை காதலிக்கிறேன் தான் நான் பயப்பட்டேன். ஆனா இப்ப அவன் நல்லவனே இல்லைன்னு தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். அவன் நல்லவன் இல்ல, நயம் வஞ்சுக்க. சக்தி வாயும் மூடு. இது பாரு, முதல்ல என் காதல் தப்புன்னு சொன்னேன், இப்ப என் காதலனையே தப்பு சொல்றியா? ஏதாவது ஒரு வார்த்தை இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன பத்தியோ இல்ல அழகு பத்தியோ சொன்ன, நடக்கிறதே வேற. அதுக்கப்புறம் நான் தூக்குல தொங்கிடுவேன். உத்ரா, என்ன பேசுற? ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ? நான் பேசினா பேச்சா இருக்காதுன்னு உனக்கு இந்த வளையல் விஷயத்திலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதை. தாத்தா, சக்தி, இந்த வார்த்தைக்கான உண்மையான மரியாதை நீ எனக்கு கொடுக்கறதா இருந்தா தயவு பண்ணி இந்த இடத்த விட்டு நீ போயிடுமா. தாத்தா, மத்தவங்க எல்லாம் என்னை இப்படி கூப்பிடுறப்போ அதுல என் வயசுக்கான மரியாதை மட்டும்தாம்மா தெரியுது. ஆனா உன் குரல்ல நீ கூப்பிடுறப்போ அதுல உண்மையான பாசம் தெரியுதுமா. என் சொந்த பேத்தியா நினைச்சு சொல்றேன், தயவு பண்ணி இந்த இடத்த விட்டு போயிடுமா. நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமாமா, அவங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து புறப்படுமா. அவங்க வந்தா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். புறப்படு தாயி, புறப்படு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன போக சொல்றீங்க தாத்தா? நான் வந்த வேலைதான் இன்னும் முடியலையே. அதுக்காக இந்த வீட்டு ராஜாத்தி உன் மேல திருட்டு பட்டம் கட்டும்போது அதை நீ தாங்கிக்கணுமா? நீ வந்த நோக்கம் என்னைக்காவது நடக்குங்கிற நம்பிக்கையில தாமா இருந்தேன். எப்போ உத்ரா உன் பையில நகையை போட்டதை என் கண்ணால நான் பார்த்தனோ அப்பவே என் நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சுமா, போயிடுச்சு. இதுதான் விஷயமா? இதுக்காக என்ன திரும்ப போக சொல்றீங்களா? தாத்தா, இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்காமலா உடைஞ்சு போன உறவுகள்லாம் ஒட்ட வைக்க வந்திருப்பேன். கவலைப்படாதீங்க தாத்தா, என்ன காப்பாத்த கடவுள் இருக்காரு. ஏமா, உன் மேல திருட்டு பட்டம் கட்டினப்போ சாமியா வந்து உன்னை காப்பாத்துச்சு. இந்த கிழவன் தானமா வந்து காப்பாத்துன.
தாத்தா புரியாம பேசாதீங்க. ஆபத்துனதும் கையில ஆயுதத்தோட கடவுள் வரதுக்கு இது என்ன புராண படமா? இது வாழ்க்கை தாத்தா. இங்க நல்லவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொரு நல்லவரை தான் கடவுள் அனுப்பி வைப்பாரு. அப்படிதான் தாத்தா நீங்க வந்து என்ன காப்பாத்திருக்கீங்க. பதிலுக்கு பதில் நீ நல்லா பேசுவேன்னு உங்க அம்மா சொன்னது சரியா தான் இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த இடத்த விட்டு நீ போக மாட்ட, அப்படித்தானே? என்னம்மா, என்ன யோசிக்கிற? சொல்லுமா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்னம்மா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நீ வந்த கொஞ்ச நாள்ல உத்ராவுக்கு அப்படி என்ன உன் மேல கோவம்? உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? அப்படி நீ என்னதான் தப்பு பண்ண சொல்ல? தப்பு செஞ்சது நான் இல்ல தாத்தா, உத்ராதான். அதுதான் பிரச்சனையே. என்னது? என்னம்மா சொல்ற? தாத்தா நான் சொல்ல போறது தலை போற ரகசியம். யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்னம்மா சொல்ற? ஆமா தாத்தா, உத்ரா ஒருத்தனை காதலிக்கிறா. என்னது? காதலிக்கிறது மட்டும் இல்ல, அவனோட ஓடி போக கூட திட்டம் போட்டிருக்கா. இத கேட்கும் போது என் நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குதுமா. உங்களுக்கே எப்படின்னா விஷயம் தெரிஞ்ச மாமா நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால்தான் உத்தரா மனசை மாத்த நானே போராடிட்டு இருக்கேன். அந்த கோவம் தான் அவளுக்கு என் மேல. இப்ப என்னம்மா பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு வில்லங்கம்மா. ஆளு யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். ஏன்? ஆள் யாருன்னு தெரிஞ்சா அதை உங்களால தாங்கிக்கவே முடியாது தாத்தா. என்னம்மா சொல்ற? அது மட்டும் இல்ல, அடுத்த நிமிஷமே நீங்க அண்ணாச்சி முன்னாடி போய் நிப்பீங்க. அதுக்காக இது எத்தனை நாளைக்கு தான் அண்ணாச்சி கிட்ட மறைக்க முடியும்? அதுதான் தாத்தா எனக்கும் தெரியல. இந்த விஷயத்த அண்ணாச்சி கிட்ட சொல்ல பல தடவை நான் முயற்சி பண்ணேன், ஆனா முடியல. இப்ப நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. என்னம்மா சொல்ற? நேத்து வரைக்கும் உத்தரா மனசை மாத்தி மாமா கௌரவத்தை காப்பாத்ததான் நான் போராடிட்டு இருந்தேன். இப்போ உத்ராவையே காப்பாத்த வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஐயோ, என்னம்மா புதுசா என்னென்னமோ சொல்ற? உத்ராவை விரும்புறவன் அவளை நிஜமாவே காதலிக்கல தாத்தா. கடவுளே, காதலிக்கிற மாதிரி நடிக்கிறான் தாத்தா. ஐயோ. ஆமா தாத்தா, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி மட்டும் இல்ல, அண்ணாச்சியே பழி வாங்குற நோக்கத்துலதான் இதெல்லாம் பண்றான். அது இன்னைக்குதான் எனக்கே தெரிஞ்சது. கடவுளே, அதை அந்த பொண்ணு காதல போட்டு வைக்க வேண்டியதானம்மா? சொல்லி பிரயோஜனம் இல்ல தாத்தா. இவ்வளவு நாளும் கண்ணை மூடிட்டு அவனை காதலிச்சா, இப்ப கண்ணை கட்டிட்டு கடல்ல குதிக்க கூட தயாராயிட்டா. இப்ப என்னதாம்மா பண்ண சொல்ற? பொறுமையா இருங்க, ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைக்கணும். எப்படியாவது அண்ணாச்சி ஏற்பாடு செஞ்சபடி உத்ராவோட நிச்சயதார்த்தம் நடக்கணும். அதுதான் நம்ம குடும்ப கௌரவத்துக்கும் உத்ரா வாழ்க்கைக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லம்மா, இந்த கல்யாணத்து மூலமா தானே உங்க அம்மாவை அண்ணாச்சியோட சேர்த்து வைக்கணும் நீ திட்டம் போட்டிருக்க. நான் வந்ததே அதுக்காக தானே தாத்தா. அதனால என்னோட எல்லா முயற்சிகளுக்கும் நீங்க எனக்கு பக்க பலமா நின்னீங்கன்னா அதுவே எனக்கு போதும். சரிம்மா, சரி. முருகா, திருச்செந்தூர் வேலவா, வெற்றி வேலாயுதமே, இந்த பொண்ணுக்கு நீதாம்பா எப்பவும் துணையா இருக்கணும். அந்த பொண்ணோட நல்ல மனசுல நினைக்கிறது எல்லாத்தையுமே நீதாம்பா நிறைவேற்றி வைக்கணும். அவளுக்கு எப்பவுமே எந்த ஆபத்து வராம பக்கபலமா பாதுகாப்பா நீதாம்பா இருக்கணும். முருகா, நீதான் இருக்கணும். உன்னைத்தான் நம்பி இருக்கேன் முருகா. முருகா, முருகா. அப்பா திருச்செந்தூர் முருகா, என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்ப்பா. தங்கம், நிச்சயதார்த்தத்துல யாருக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாது.
குறிப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம செய்யற செய்முறையை பார்த்து சந்தோஷப்படணும். என்னங்க நீங்க 4 பசங்களை பெத்தாச்சு, அதுல 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, 2 பேர பிள்ளைங்களையும் பார்த்தாச்சு. இன்னும் என்ன நீங்க குழந்தை மாதிரியே பாக்குறீங்களே? இல்ல அது அங்கேயே இல்ல. அட நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் பாத்துக்கிறேன். டேய் பெருமாளே, அங்க போய் பாருடா. என்ன நீ என்ன டென்ஷன் ஆகணான்னு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? பிரஷர் மாத்திரை சாப்பிட்டீல? சாப்பிட்டேங்க, போங்க. இல்ல அது அங்க வைக்காத. மா சக்தி, சக்தி, சக்தி. அம்மா, என்னம்மா எங்கம்மா போயிட்ட? நீ என் பக்கத்துலயே நில்லு, என்னால தனியா சமாளிக்க முடியல. நீங்க எதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்களை உத்தரா பக்கத்துல இருந்து வேண்டிய நகைலாம் எடுத்து கொடுங்கன்னு சொன்னேன்ல. அப்புறம் என்ன இங்கேயும் இங்கேயும் நடமாடிக்கிட்டு? உங்க உடம்ப நீங்க தான் கெடுத்துக்கிறீங்க. உனக்கு என்ன? நீ சுலபமா சொல்லிட்ட. அங்க அண்ணாச்சி என்னடானா என் தலை தெரிஞ்சதுமே அதாச்சா இதாச்சான்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறாரு. நான் உனக்கு பயப்படுறதா அவருக்கு பயப்படுறதா? கமிஷனர் சம்சாரம் பயப்படுறா? யாராவது கேட்டா சிரிப்பாங்கம்மா. ஐயோ நீ வேற. மாப்பிள்ளை வீடு ரொம்ப பெரிய இடம்னு சொல்லியே வயித்துல புளிய கரைக்கிறாரு. சாப்பாடெல்லாம் பிரமாதமா இருக்கணுமா? விருந்த நீயும் தேன்மொழியும் தானே கவனிச்சுக்கிறீங்க? அக்கா சொல்ற மேல் வேலையை மட்டும்தான் நான் செஞ்சேன். மத்தபடி மொத்த அடுப்பையும் அக்கா தான் ஆள்றாங்க. முந்திரி பருப்பு அரைச்சு ஒரு ஸ்வீட் பண்ணாங்க பாருங்க. பா டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட். இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. நாகு கோவப்படாத. எலை உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? நம்ம பகையாளி வீட்டுல நிச்சயதார்த்தம் அமக்கலப்படுதாமே. காலையில போன் பண்ணி சொன்னா நம்ம நாச்சியப்ப நினைக்க என் வயிறு எரியுதுல. மாப்பிள்ளையும் சேர்த்து நம்ம வீட்டுல 4 ஆம்பளை சிங்கம் இருக்கும். இருந்த என்னல பிரயோஜனம்? அந்த வீட்டு நிச்சயதார்த்தத்தை தடுக்க ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டாமல. அம்மா என் மேல எந்த தப்பு இல்லம்மா. அருவாளை தூக்கிட்டு 10 அடியாட்களோட போய் மொத்த நிச்சயதார்த்தத்தையும் தடுத்து நிறுத்தான்னு. ஆனா நாகு எனக்கு ஒண்ணு தெரியாது. எலை ரெடியா இருந்தவன் ஏல காரியத்துல இறங்கல. போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பன நானும் கண்டேன்னு உன் பொண்டாட்டி தடுத்தாளா? இல்ல வேற யாராவது தடுத்தாங்களா? தரப்பாண்டி. ஆமாம்மா, நான் தான் தடுத்தேன். அதான பார்த்தேன். எந்த ஒரு நல்ல காரியம் நினைச்சதும் குறுக்க ஒரு கட்டைய போடலன்னா உனக்கு தூக்கமே வராதல. உண்மைதான். அடுத்தவங்க தூக்கத்தை கெடுக்கிற உங்களை எல்லாம் நினைச்சா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுதான். பேசாத. என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருக்க? எல்லாரையும் சரியா கவனிக்கிறியா இல்லையா? ஐயோ அண்ணி, நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. நீங்க நான் இவங்க டீ காபி எல்லாரையும் சாப்பிட்டீங்களா? கவனிச்சுக்கிறேன். அக்கா ஒரு நிமிஷம் கிளாஸ்ல ஊத்திட்டு வந்துறேன். ஆமா சமயக்கட்டுல நீ மட்டும் தான் தனியா வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு இனிப்பெல்லாம் செய்யறேன்னு சக்தி சொன்னா? ஐயோ சக்தி பொய் சொல்றாத்த. எனக்கு சரிசமமா அவளும் எல்லா வேலையும் இழுத்து போட்டுதான் செஞ்சா. ஏய் உங்க 2 பேரையும் பத்தி எனக்கு தெரியும்டி. ஆனா என் 2வது மருமக சுகந்தி, அவ சமையல் கட்டுக்கு வந்து 2 கொத்தமல்லி இலையாவது கிள்ளி போட்டாளா? அத்த எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய். அப்போ சுகந்தி சமையல் கட்டுக்கே வரலன்னு சொல்லு. இல்லத்த பூ எடுத்துட்டு வந்துடுறேன். போங்கம்மா போங்க போய் பூவை கொடுங்க. போ சுகந்தி, சுகந்தி, சுகந்தி. என்ன சுகந்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏண்டி நிச்சயதார்த்த பொண்ணு கூட இந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணிருக்க மாட்டா? நீ ஏண்டி இப்படி அள்ளி வாரி போட்டிருக்க? என்னத்த நான் அவ்வளவு நகையா போட்டிருக்கேன்? உங்க வீட்டு குடும்ப கௌரவத்தை காப்பாத்து தானே நான் இப்படி மெனக்கடுறேன். அக்காவை பாருங்க, அவங்கதான் அத்தனை நகையை அள்ளி போட்டுட்டு திரியறாங்க. சக்தி, 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 நான் எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கீங்க. சக்தி, எனக்கு இந்த நெக்லஸ் டைட் பண்ணி விடுறியா? எப்படிங்க? எங்க? சூப்பரா இருக்கு. ஏற்கனவே இவ ஆடுவா, இதுல நீ வேற இவளுக்கு மத்தளம் அடிக்கிறியா? அத்தை
இந்த வயசுல ஆடாம எந்த வயசுல ஆடுறதா? ஏய் நீ ஆடு பாடு கூத்தாடி என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அங்க சமயக்கட்டுல தேன்மொழி தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணடி. அவங்களுக்கு பிடிச்சது அவங்க செய்யறாங்க, எனக்கு பிடிச்சது நான் செய்யறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நான் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு நின்னு அவங்கள வரவேற்றாதானே உங்களுக்கு பெருமை. ரொம்ப நல்லா தான் சமாளிக்கிற. சரி போய் உன் புருஷனை வர சொல்லு, அவன் போய் தான் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரணும் அண்ணாச்சி சொல்லிட்டு இருந்தாரு. ஐயோ அத்தை, அவர் ஆபீஸ் போயிட்டாரு. எக்ஸ்போர்ட் விஷயமா கிளையண்ட் மீட் பண்ணனும்னு காலையிலே போயிட்டாரு. என்னடி சொல்ற? ஏண்டி அவன் பொண்ணுக்கு அண்ணன் மாதிரியா நடந்துக்கிறான்? இதெல்லாம் அண்ணாச்சி கேட்டா அவருக்கு பிரஷர் ஏறிடும்டி. ஏ ஜெயவேலு, ஜெயவேலு. ஆமா இவ வேற குறுக்கே நடப்பா. ஏ ஜெயவேலு, டேய் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரணும்னு அப்பா சொல்லிட்டு இருக்காரு, போடா. அதெல்லாம் ரங்கண்ணா பாத்து பாருமா. நானே பேண்ட்டுக்கு மேட்சா ஷர்ட் ஆம்லன்னு வருத்தத்துல இருக்கேன். இதுல நீ வேற. என்னோட ரெட் செக்ரி ஷர்ட்டுங்க. மாமா இந்த ட்ரெஸ்ல நீங்க விஜய் மாதிரி இருக்கீங்க மாமா. எனக்கு அஜித் தான் பிடிக்கும். வாங்க உங்களை அஜித் மாதிரி ஆக்குறேன். வாங்க மாமா, நான் செலக்ட் பண்ணி தரேன் மாமா. அம்மா அம்மா சக்தி சக்தி பாத்தியாமா, இந்த வீட்டு பிள்ளைங்கள கூப்பிட்டு சொன்னா கூட கண்டுக்காம போறானுங்க. நீ இந்த வீட்டு விசேஷத்துக்கு ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருக்க. மூணாவது மனுஷங்க உனக்கும் ரங்கண்ணனுக்கும் இருக்கிற ஒட்டுதல் கூட என் பசங்களுக்கு இல்ல பத்தியா? நிஜமாவே நாங்க மூணாவது மனுஷங்க தானா? இல்ல இல்ல இல்ல, என்ன மன்னிச்சிருமா, வார்த்தை வாய் வார்த்தையா வந்துருச்சு. உள்ளத சொன்னா மத்தவங்க கிண்டல் பண்ணுவாங்களேன்னா இவ்வளவு நாளா நான் வாயை திறக்கல. உன்னை பார்க்கும்போது ஏதோ நெருக்கமான பந்தம் நமக்குள்ள இருக்குன்னு என் மனசு சொல்லுது. அம்மா அம்மா, நிச்சயதார்த்தம் எனக்கா இல்ல சக்திக்கா? என்னமா எவ்வளவு போய் கொஞ்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சங்க தப்பாடி. ஏய் உன் நிச்சயதார்த்த வேலையெல்லாம் இவதாண்டி இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆமா நீ என்ன இன்னும் ரெடி ஆகாம இருக்க? ஐயோ கருப்பு கலர் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு போய் புடவை கட்டிட்டு நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கோ. அம்மா சக்தி போமா, இவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாமா. கூட்டிட்டு போமா, கூட்டிட்டு போமா. அண்ணி அண்ணி அண்ணி, ஒரே தாகமா இருக்கு. கூலிங் பாட்டில் எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? ஃப்ரிட்ஜ்ல தானே? சரி நானே போய் எடுத்துக்கிறேன். போச்சு போச்சு போச்சு. பின்னாடியே போய் கடிவாளம் போடலன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது வெறும் காலி பாட்டில் தான் இருக்கும். கோமலவல்லி, கோமலா